ஸ்ரீராம்பூர்னு சின்னதா ஒரு கிராமம் இருக்கு. இங்க இருக்கிற அதிகமான ஜனங்க கால்நடை வளர்ப்பு தொழில் செய்யறவங்க. அதனால இந்த கிராமத்துல அதிகபட்சமா பசுமாடுகள், எரும மாடுகள் இருக்கும். இந்த மாடுகள் மூலமா உற்பத்தி ஆகுற பாலை பக்கத்து கிராமத்தை சேர்ந்த பால் வியாபாரி அந்த பாலை வாங்கிக்கிட்டு போவாரு. கிராமத்து ஜனங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் காலையில ஷாபு தன்னோட மாட்டு தொழுவத்துக்கு போனப்ப அவரோட ஒரு எருமைய காணோம். என்னுடைய எரும மாடு காணோம். யாரோ என் மாட்டை திருடிட்டு போயிட்டாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் அவர்கிட்ட வந்தாங்க. நாம அந்த மாட்டை இந்த கிராமத்துல தேடணும். அநேகமா ராத்திரியில நீங்க கயிறு கட்டாம விட்டு இருப்பீங்க. மாடு இங்க தான் எங்கேயாவது மேய போயிருக்கோம். வாங்க போய் தேடி பார்ப்போம். கிராமத்து ஜனங்க எல்லாம் சேர்ந்து ஷாபுவோட மாடை தேட ஆரம்பிச்சாங்க. கிராமம் முழுக்க சுத்தி பார்த்துட்டாங்க. ஆனா ஷாபுவோட மாடு எங்கேயுமே இல்ல. கிராமத்து ஜனங்க ஷாபுவுக்கு ஆறுதல சொன்னாங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி இன்னொரு மாட்டு தொழுவத்துல மாடு திருடு போயிடுச்சு. அப்புறம் மறுநாள் காலையில அவரும் தேம்பி தேம்பி அழுதாரு. என்னுடைய எரும மாடும் திருடு போயிடுச்சு. அட கடவுளே, அந்த எருமைய திருநவன் நாசமா போகணும். அவன் உடம்பு முழுக்க புழு பூக்கணும். அவன் என்னுடைய செல்லமான பிஜோரிய திருடிட்டு போயிட்டான். இப்படி எரும மாடு திருடு போனதுனால கிராமத்து ஜனங்க கவலையா இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அது சரி, இந்த எரும மாடுகள்லாம் திடீர்னு எப்படி திருடு போகுது? அநேகமா ராத்திரில எவனோ ஒரு திருடன் எரும மாடுகளை திருடிட்டு போறான்னு நினைக்கிறேன். கிராமத்துக்கு வெளியில காவல் காக்கணும். ஆமா, அதுதான் சரி. ஒவ்வொரு ராத்திரியும் நம்ம கிராமத்துல இருந்து 2 பேர் காவல் காக்கணும். சரி. ராத்திரியில கிராமத்து ஜனங்க காவல் காத்தாங்க. அப்படி இருந்தும் ஒரு மாட்டு தொழுவத்துல இருந்து ஒரு எரும மாடு காணாம போயிடுச்சு. கிராமத்துல ஒரு பெரிய குழப்பமே ஏற்பட்டுடுச்சு. அப்புறம் எல்லாரும் இதையத்தான் யோசிச்சாங்க. அதாவது இவ்வளவு காவல் போட்டதுக்கு அப்புறமும் எருமையை திருடுற அந்த திருடன் யாருன்னு தான் தெரியல. கோபி கிட்ட 6 எருமைகள் இருந்தது. அவனுக்கு தன்னோட மாடுகள் மேல பிரியம் ஜாஸ்தி. அவன் இப்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா ஒருவேளை அவனோட மாடும் திருடு போயிடுமோன்ற பயம். அட கடவுளே, கிராமத்துல மாடுகள் திருடு போகுது. இது ரொம்ப அனர்த்தமான விஷயமாச்சே. நான் உங்கள யாருக்கும் துணைக்கு விரும்பல. இன்னையிலிருந்து ராத்திரி முழுக்க நான் இங்கேயே உட்கார்ந்துருப்பேன். அவன் ராத்திரி முழுக்க தன்னோட மாடுகள் பக்கத்திலேயே உட்கார்ந்துருந்தான். எருமைகள் திருடு போகுதுன்னு உடனே என்னுடைய தூக்கமே போயிடுச்சு. நல்லதா போச்சு. அந்த திருட மட்டும் என் கைக்கு கிடைக்கட்டும். அவனை கட்டையால அடிச்சு அவன் தோலை உரிச்சு உப்பு காரணம் போட்டுறேன். கோபி இப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தான். ஆனா திடீர்னு ஒரு சுழல் காத்து வந்தது. அப்புறம் ஒரு பிசாசு அவனோட எருமை மேல உட்கார்ந்தது. அப்புறம் ஒரு நொடியில அவனுடைய எரும மாடு காணாம போயிடுச்சு. எங்க போச்சு என் எரும மாடு? ஐயோ கடவுளே, அந்த பிசாசு என்னுடைய மாட்டையும் திருடிட்டு போயிடுச்சு. அப்படின்னா அவன் எருமைய திருடிட்டு போறது ஒரு மனுஷன் கிடையாது, அது ஒரு பிசாசு. நான் ஏதாவது செஞ்சாகணும். மீதி இருக்கிற என்னுடைய எரும மாடுகளை நான் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அந்த வயசான தாந்திரிகர் நிச்சயமா எனக்கு உதவி பண்ணுவாரு. நான் உடனே போய் அவரை பார்க்கணும். பொழுது விடிஞ்சதுன்னு அவரை பார்க்க போறேன். அப்புறம் காலையில விடிஞ்சதுமே கோபி புறப்பட்டான். காட்டு வழியா போய் தாந்திரிகர் இருக்கிற அந்த குகைக்கு போனான். சாமி, என்னுடைய எரும மாடுங்களை காப்பாத்துங்க. அந்த பிசாசு கிட்ட இருந்து என்னுடைய எரும மாடுங்களை காப்பாத்துங்க. அந்த பிசாசு ராத்திரியில எரும மாடுங்களை திருடுது. ஏதாவது செஞ்சு அதுங்களை காப்பாத்துங்க. அதுங்கன்னா எனக்கு ரொம்ப உயிர். அழாத கோபி, உன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வு என்கிட்ட இருக்கு. எப்படிப்பட்ட தீர்வு? ஒரே ஒரு மந்திரம். அந்த பிசாசு கிடைச்ச உடனே அந்த பிசாசை பிடிச்சிடு. உடனே அதுகிட்ட இருந்து இந்த கிராமத்து ஜனங்க மாடுகளையும் உன்னுடைய மாடுகளையும் திரும்ப வாங்கிடு. அதுக்கப்புறமா அதை விட்டுடுங்க. அந்த மந்திரம் என்ன சாமி? தாந்திரிகர் கோபி கிட்ட அந்த பிசாசை கட்டி போடுறதுக்காகவும் அப்புறம் அதுக்கு முக்தி கொடுக்கறதுக்கு 2 மந்திரங்கள் சொல்லி கொடுத்தாரு. கோபி தாந்திரிகர் கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கினான். அப்புறம் அங்கிருந்து திரும்பி போனான். கோபி தன்னோட மாட்டு தொழுவத்துக்கு போனான். இருட்டுற வரைக்கும் அங்கே காத்துக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு நான் அந்த பிசாச நிச்சயமா விடவே மாட்டேன். இன்னைக்கு அது என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ராத்திரியும் ஆச்சு. அப்புறம் கோபி இன்னமும் நல்ல கவனமா விழிப்போட இருந்தான். பாதி ராத்திரில மறுபடியும் அந்த சுழல் காத்து வந்தது. அவனுடைய கண்ணுக்கு அந்த பிசாசு தெரியறதுக்கு முன்னாடியே
ஓம் க்ரீம் க்ரீம் கால பந்தவே ஹஸ்தே பிசாசு பந்தனம். கோபியும் அந்த மந்திரத்தை சொல்லிட்டான். அப்புறம் அந்த பிசாச ஒரு சக்தி கட்டி போட்டுடுச்சு. என்ன விட்டுடு, என்ன விட்டுடு. நான் உன்னை விட மாட்டேன். இன்னும் நீ எத்தனை அப்பாவி எரும மாடுகளை கொண்டு சாப்பிட்டுருப்பேன்னு தெரியல. இப்போ நான் உன்னை நிச்சயமா விட மாட்டேன். அந்த பிசாச சுத்தி நெருப்பு எரிய ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த பிசாசு அந்த நெருப்புல எரிய ஆரம்பிச்சது. ஏ முட்டாள், என்ன விட்டுடு. உனக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுக்கறேன். என்ன விட்டுடு. இதைதான் நான் எதிர்பார்த்தேன். இது வரைக்கும் எத்தனை எரும மாடுகளை நீ திருடிட்டு போனியோ அதெல்லாத்தையும் திருப்பி கொடு. இப்பவே எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துறேன். அப்புறம் அந்த பிசாசு தன்னோட சக்தியால எல்லாரோட மாட்டையும் திருப்பி கொடுத்துருச்சு. கோபியோட எரும மாடு திரும்ப கிடைச்சிருச்சு. இப்பவாவது என்ன விட்டுடு, சீக்கிரமா என்ன விட்டுடு, இல்லைன்னா நான் பஸ்மமாயிடுவேன். ஏன் உனக்கு அவ்வளோ அவசரம்? வேற உனக்கு என்னதான் வேணும்? வெள்ளியா, தங்கமா, வைரமா? உனக்கு என்ன வேணுமோ அதை சொல்லு, நான் கொடுக்கறேன். நீ கேட்கறத கொடுக்கறேன். அப்ப சரி, கிராமத்து வீடுகள் எல்லாத்தையும் நல்லா உறுதியாக்கு. சரி போ, எல்லா வீடுகளையும் உறுதியா கட்டியாச்சு. இப்போ நதியில இருந்து கிராமத்து வரைக்கும் கால்வாயை கட்டிவிடு. கண்ணிமைக்கும் நேரத்துல அந்த பிசாசு நதியில இருந்து கிராமம் வரைக்கும் கால்வாயை உருவாக்குச்சு. இதையும் பண்ணிட்டேன். இப்பவாவது என்ன விட்டுட, என்ன விட்டுடு. இல்ல 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 இல்ல, அவ்வளவு சுலபமா உன்னை விட்டுடுவேனா? டேய் முட்டாள், நீ அப்படி விருப்பப்பட்டா உனக்கு நிறைய தங்கத்தை நான் அள்ளி அள்ளி கொடுக்கறேன். தயவு செஞ்சு என்ன சீக்கிரமா விட்டுடு. அப்ப சரி, நீ எனக்கு தங்கத்தை கொடு. அப்புறம் அதோட சேர்த்து ஒரு வாக்கும் கொடு. இந்த கிராமத்துக்கு நீ மறுபடியும் வரவே மாட்டேன்னு. பிசாசு தன்னோட சக்தியால கோபிக்கு நிறைய தங்கத்தை கொடுத்தது. நான் உனக்கு வாக்கு கொடுக்கறேன். நான் இந்த கிராமத்து பக்கமே தலை காமிக்க மாட்டேன். அப்புறம் இங்க இருக்கிற எரும மாடுங்க மேல என் பார்வை கூட படாது. அப்ப சரி, நீ கொடுத்த வாக்க எப்பவும் கடைபிடி. இல்லைன்னா நான் எல்லா ஆளுங்களுக்கும் மந்திரத்தை கத்து கொடுத்துருவேன். இல்ல இல்ல, அதுக்கு அவசியமே ஏற்படாது. தயவு செஞ்சு என்னை விட்டுடு. உன்னை கெஞ்சி கேட்கிறேன், என்னை விட்டுடு. சரி. ஓம் ப்ரீம் க்ரீம் கால பைரவே ஹஸ்தே பிசாசு முக்தம். கோபி அந்த மந்திரத்தை சொன்ன உடனே பிசாசை சுத்தி இருந்த மாய வளையம் மறைஞ்சு போச்சு. அந்த கட்டுல இருந்து பிசாசு விடுபட்டுச்சு. ரொம்ப நன்றிப்பா, நான் பொறுப்படுறேன். அப்புறம் சுழல் காற்று வேகத்துல அந்த பிசாசு மறைஞ்சிடுச்சு. கோபி ராத்திரியோட ராத்திரியா பணக்காரன் ஆயிட்டான். அந்த கிராமத்து ஜனங்களுக்கு கோபி ஒரு ஹீரோவாயிட்டான். எல்லாரும் அவனை வாழ்க வாழ்கன்னு கத்தினாங்க. நன்றி கோபி அண்ணன், உங்களாலதான் திருடு போன மாடுகள்லாம் எங்களுக்கு கிடைச்சது. ரொம்ப நன்றி கோபி. கோபி கோபி என்ன அண்ணே, வாழ்க. வாழ்க. கோபி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தான். கோபி தன்னோட மாட்டை மட்டும் காப்பாத்தல, கிராமத்துல காணாம போன மத்த எருமை மாடுகளையும் காப்பாத்தி கொண்டு வந்தான். அதுக்கப்புறம் ஸ்ரீராம்பூர்ல எருமை மாடுங்க என்னைக்குமே திருடு போகல.